தல ரசிகர்களுக்கு ஒரு பிரியாணி பார்சல் அப்படிங்கிற மாதிரி விடாமுயற்சி டீம் இந்த டீசரை விட்டுருக்காங்க. டீசர் வந்ததுல இருந்து தலையை பிடிக்காத சில பேர் கதறிட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் கடைசியில சொல்றேன். அஜித்குமாரோட நடிப்புல இல்ல, அஜித்குமாரோட தரிசனத்துல மகிழ் திருமணியோட இயக்கத்துல இந்த காம்போ எப்படி இருக்க போகுதுங்கிறத எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீசரே தரமாதாங்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்தோட கிரைம் ஸ்டோரியில மூவ் பண்ணி இந்த படம் போற மாதிரி இருக்கு. ஃபைட் சீன், சேசிங் சீன் எதுக்குமே பாரபட்சம் இல்லாம அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரியே இந்த டீசர்ல அதாவது தலை படம்னாவே ஒரு டைலாக் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தலை ஃபேன்ஸுக்காகவே இந்த படத்தில் ஒரு டைலாக் வச்சிருக்காங்க. எல்லோரும் கைவிடும் போதும் உன்னை நம்பு. அந்த டைலாக்கை பார்க்கும்போதே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆமா, அந்த கதரை பத்தி சொல்லுப்பா அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ் ஐயோ ரியலி சாரிங்க, அதாவது அஜித்தோட ஹேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோ என்னையா இதில் ஒரு ட்ரீசரா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே டைம்ல அஜித் ஃபேன்ஸ் யோ இந்த ட்ரீசர் ஹாலிவுட் லெவலுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனிருத் மியூசிக்ல படம் தரமாவே வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்தோட லாஸ்ட் 7 days ஷூட்டிங் மும்பையில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இந்த படம் பொங்கலுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுமா இல்லை கிறிஸ்மஸ்க்கே விட போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த மாதிரி சினிமா பற்றியும் அந்த தமிழ்நாட்டில் கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க விஷயங்களை பற்றிலாம் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் போட்டுருங்க.